ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் அந்த கார பணியாரமும் பீக்கங்காய் சட்னியும் தான் மக்களே. இன்றைக்கி காலையில் அதுதான் டிஃபனுக்கும் டயலிஸ்க்கும் அதுதான் செய்ய போகிறேன். கார பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் கொஞ்சம் வணக்கி எடுத்துட்டு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பீக்கங்காய் சட்னிக்கு நிறைய வெங்காயம் சேர்த்து அப்புறம் பீக்கங்காய் தக்காளி வரமிளகாய் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வணக்கி எடுத்து சட்னி அரைச்சாச்சு மக்களே. இப்போ தான் இந்த பணியாரக்கல் வாங்கினேனே, வாங்கி ஃபஸ்ட் டைம் பணியாரம் சுடுறேன். நல்லா தான் மக்களே வந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் வேலையாக இருந்த மாதிரி இருக்குது மக்களே. இப்போ இட்லின்னா சீக்கிரமாக இட்லியை ஊற்றி ஒரு சட்டி இட்லி அவிச்சாலே போதும் எங்களுக்கு. ஆனால் இது ரொம்ப நேரம் அடுப்பு பக்கத்துலேயே நின்று சுட்டு சுட்டு எடுத்த மாதிரியே இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சி, நல்லாவே இருந்துச்சு சட்னிக்கும் அதுக்கும். அதுக்கப்புறம் மக்களே எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஆட்ஸ்லாம் வந்தாலும் வரும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே எனக்காக. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மக்களே. சில்வர் ப்ளே பட்டன் வாங்குகிற அளவுக்கு நீங்கள் எல்லாருமே பூஸ்டப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ரொம்ப நன்றி மக்களே இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு. எப்படி தான் இந்த 4000 ஹவர்ஸ் வாட்சிங் டைமை நான் ஃபினிஷ் பண்ணுவேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் எப்படியோ ஃபினிஷ் பண்ணியாச்சு மக்களே டார்கெட்டை. அதனால் ஆட் வந்தால் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே எனக்காக. அவ்வளோதான் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டயாலிஸ் போயிட்டு வரேன். பாய் மக்களே.